அந்த இப்படி மிக்க பிள்ளைகள் ஏன் வரலன்னு நான் அதை அவரை வெளிப்படையாக உண்மையான விஷயத்தை சொன்னேன். சரியாக அந்த 10ஆம் ஆண்டில் திறமையான பிள்ளை ஒன்றுக்கு கல்யாணம் பேசியிருக்காங்க. அதோட அந்த பிள்ளை நின்றுச்சு. சரியான நான் நினைக்கிறேன் அந்த ஓயிலில் அந்த பிள்ளை நான் நினைக்கிறேன் ஒரு 6 அல்லது 7 எடுக்கிற பிள்ளை அந்த பிள்ளை அனைவன் நானும் குணாசரும் சென்ற வாரம் சேர்ந்துருந்தவங்க சேர்ந்து நான் நினைக்கிறேன் அதில் வாழத்தோட்டத்தில் ஒரு 4-5 வீடை கரிசிச்சு சொல்லியிருந்தோம் மறைச்சு அனுபவ சொல்லி இது வரைக்கும் அனுபவே இல்லை. அதை நாங்கள் உரிய முறையில் சில சில சட்ட திட்டங்களின் அடிப்படையில் அவர்களை இணைத்துக் கொள்வோம். அவரை விட மாட்டோம். ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளையோட எதிர்காலம் இருக்குதானே, அதனை கருத்தில் கொண்டு அந்த பிள்ளைகளை இணைப்போம். இவங்கெல்லாம் இந்த பாடசாலை நாங்கள் முன்னுக்கு சில விஷயங்கள் சொல்ல விடுபட்டுது. இது அதி கஷ்ட பிரதேச பாடசாலை. இங்கே மீன்பிடி மற்றும் விவசாய தொழிலை தான் செய்கிற மக்கள் இருக்காங்க. சீசனுக்கு தான் அந்த தொழில் இருக்கும். நிறைய மானாவாரி வேளாண்மை ஒரு தடவை செய்வாங்க, அதற்கு பிறகு வருமானம் இருக்காது. பிறகு கடல் தொழில் சில வேளையில் நடக்கும், சில வேளையில் நடக்காது. இந்த தோட்ட தொழில் சில பேர் செய்வாங்க. அப்படியே அந்த அதி கஷ்ட பிரதேசத்தை வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற மக்கள் தான் 195% மக்கள் இருக்கிறாங்க. இங்கே இது நாங்கள் சேர் பார்த்தோன்னு சொன்னால் நல்லா இருக்குது, பள்ளிக்கூடம் நல்லா இருக்குது, பொறுவர்கள் நல்லா இருக்குது, ஒபிஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு நாங்கள் படுற பாடு படுற கஷ்டங்கள் அது வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பேட்டாத பிரச்சனை இருக்குது, அதிகாரிகள் பிரச்சனை இருக்குது, பிள்ளைகள பிரச்சனை, அப்படியே எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் எங்களோட ஆசிரியர் மூலம் நாங்கள் இந்த பெறுவர்களை அடைஞ்சு வரோம். பேர் சொல்லி